ப்ளவுஸை தச்சு முடிச்சு போட்டதுக்கப்புறம் எனக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது, ஆனால் இந்த பஸ்ட் மட்டும் ஒரு ஷேப்பே இல்லாமல் தொங்கின மாதிரி இருக்குது அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அது ஏன் தொங்கின மாதிரி இருக்குது அப்படின்னா, உங்களுடைய கிராஸ் லென்த்து உங்கள் அளவை விட அதிகமாக இருக்கிறதுனால தான் தொங்கின மாதிரி இருக்குது. சரி, இதை எப்படி நம்ம சரி பண்ணலாம்? மற்ற பார்ட் எல்லாமே எப்பவும் போலவே நீங்கள் அளந்து எடுத்துக்கோங்க. ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் நம்ம இந்த இடத்துல மட்டும்தான் சேஞ்ச் பண்ண போகிறோம். நம்ம கிராஸ் லென்த் மார்க் பண்ணியாச்சு, அதே மாதிரி வேஸ்ட் டாட்டுடைய லென்த்து வித் எல்லாமே மார்க் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த இடத்துல மட்டும்தான் நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். இந்த லென்த்துலேருந்து ஒரு 1/2 இன்ச் இல்லை 1 இன்ச் இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இந்த சைடு அளவுகளை இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். இது மாதிரி நம்ம கம்மி பண்ணி மார்க் பண்ணுறதுனால இந்த இடத்துல தொங்குற பிரச்சனை வந்து சரியாகிடும். சரியாகிறதுனால நம்மளுக்கு கப் ஷேப்புமே ப்ராப்பராக வந்துடும். உங்களுடைய அளவு ப்ளவுஸில் இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னா இந்த மெத்தடில் மார்க் பண்ணி நீங்கள் கட் பண்ணி தச்சு பாருங்கள். கப் ஷேப் வந்து ஃபிட்டிங் சூப்பராக வரும். இது மாதிரி அளவு ப்ளவுஸில் வர பிரச்சனையை நம்ம அதை சரி பண்ணி எப்படி மார்க் பண்ணி கட் பண்ணி தைக்கணுங்கிறத நம்ம ஸ்ரீஜா உலகம் டைலரிங் ஆப்பில் இருக்க 3 டாட் ப்ளவுஸ் கிளாஸில் ரொம்ப டீட்டெயிலாக சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்களும் தைக்க கற்றுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கிளாஸில் ஜாயின் பண்ணி கற்றுக்கோங்க. நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை நம்ம மற்றவங்களுக்கும் சொல்லிக் கொடுப்போம்.